இத்தனை வருஷமா நம்பி நம்பி ஏமாந்துட்டோம். புதுசா ஒருத்தர் வரட்டுமே. முதல்ல வர்றவங்க கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும்? நம்பி எப்படி ஆட்சி தூக்கி கையில் கொடுப்பாங்களா? சூப்பராக வின் பண்ணுவார். விஜய் வந்து இப்போதான் பனையூர் அங்கெல்லாம் போனது. ஸோ அவர் இங்கே இருக்கிறாரு. வர வர இருக்க விருக்கம் பக்கம் மக்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கிறோம். ஆக்சுவலாக ஒரு ஆக்டர் வந்து பொலிட்டிக்கல் வந்துட்டாருன்னா அவர் என்ன பேசணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், மக்களுக்கு என்ன செய்யணும், ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை பேஸ் பண்ணி பேசணும். ஒருத்தவங்களை வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்கள வந்து அவங்களுக்கு குறை சொல்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. சின்ன வயசு தானே, நல்ல மெச்சூர்டாக வருவார். இந்த தொகுதியில விஜய் நிற்கிறாருங்கிறதுக்காக ஒருத்தர் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணலை. மாற்றம் ஒன்று தேவை இல்லையா? எப்போ பார்த்தாலும் அண்ணா திமுக திமுகன்னே இருக்குது. இளைஞர்களுக்கும் அவர் வந்தார்னா ஒரு இதுவாக இருக்கும். பெண்கள் மத்தியில் வந்து இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. விஜய் வந்தால் நமக்கு செய்வார் பண்ணுவார். We cannot judge by the mass. மீட்டிங்கில் வர மாஸ் பற்றிலாம் வச்சு சொல்லவே முடியாது. இங்கே எங்கேயுமே எந்த இடத்துல மீட்டிங்கில் வந்து 4 கோடி வருவான், ஓட்டு போடுறோம் 1/2 கோடி தான் இருப்பான். இருக்கும், விரிவாக இருக்கு. விஜய் அப்படிங்கிறவர் வந்து எடுத்த உடனே முதலமைச்சருக்கு குறி வைக்காம நில்லுங்க, எலெக்ஷனில் நல்ல விஷயம், புதுசாக வரணும், நல்ல திங்கிங் பண்ணுறீங்க, நிறைய சொல்கிறீங்க, நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க. இந்த பேசுகிறதால எப்போ நீங்கள் வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவீங்கன்றது நீங்கள் அரசியலில் குதிச்சதுக்கு அப்புறமேல தான் நம்மளுக்கு தெளிவாகும். அவருடைய அரசியல் கொள்கைகள் தெளிவாக இல்லை. அவருக்கு யாரும் எழுதி கொடுக்குறாங்க, அதை படிச்சுட்டு போயிடுறாரு. அதை தாண்டி வந்து அவருக்கு உட்காந்து சிந்திச்சு நான் என்ன செய்யணும், மக்களுக்கு எதை செஞ்சால் வருவாங்க அப்படி சொல்லிட்டு அவர் ஆழ்ந்து யோசிச்சா மாத்திரம்தான் வந்து அவருக்கு அடிப்படையே புரியும், அரசியல் அடிப்படையே புரியும். இப்போ விருகம்பாக்கம் தொகுதியில் வந்து விஜய் வந்து நிற்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து வின் பண்ணுவாரா? சூப்பராக வின் பண்ணுவார். எதுவுமே தப்பாக வராது. அவர் பேசுகிற பேச்சில் இது எதுவுமே தப்பாக வராது. எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கிறாரு, லைன் கரெக்டாக கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச நேற்று வரைக்கும் ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் விஜய்க்கே போடுங்கம்மா, நல்லா இது பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட இது போடுறதுக்கு எலெக்ஷனில் நின்னாருன்னா நீங்கள் போடுங்கம்மா, விஜய்க்கே போடுங்கம்மா அப்படின்னாங்க. சரிம்மா அப்படின்னு. நிறைய பேருக்கு ஏன்னா விஜய் பிறந்த இடம் இங்கே, விஜய் வளர்ந்த இடம் இங்கே. விஜய் வந்து இப்போ தான் பனையூர் அங்கெல்லாம் போனது. ஸோ அவர் இங்கே இருக்கிறாரு. வர வர இருக்க விருக்கம் பக்கம் மக்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கிறோம். இப்போ அவர் ஸ்கூல் படிச்சதெல்லாம் இங்கேன்னு சொல்கிறாங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் நினைவுகள் அந்த சமயத்தில் ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அவருடைய வீடு சாலிகிராமம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த ரோட்டில் தான் இருக்குது. அங்கே தான் அவர் கிரிக்கெட்லாம் விளையாடுறது. 15 வயசுலாம் நான் பார்த்துருக்குறேன் விஜயை. அதனால் வந்து விஜய் இங்கே வரதில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் வளர்ந்த தொகுதியில் வந்து நின்னார்னா அது ஒரு பெருமை எங்களுக்கு. அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம பிறந்த இடத்துல நம்ம மக்கள் கைவிடாமல் நம்மளை கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு சந்தோஷம். அவர் வந்தார்னா நிறைய பாதுகாப்பு வரும் பெண்களுக்கு. அது இல்லாமல் மாற்றம் ஒன்று தேவை இல்லையா? எப்போ பார்த்தாலும் அண்ணா திமுக திமுகன்னே இருக்குது. இளைஞர்களுக்கும் அவர் வந்தார்னா ஒரு இதுவாக இருக்கும். பெண்கள் மத்தியில் வந்து இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. விஜய் வந்தால் நமக்கு செய்வார் பண்ணுவார் அப்படின்னு. அவர் பேசுகிறதும் பெண்களுக்காகவும் மக்களுக்காகவும் பேசுகிறாரு. அது இல்லாமல் தன்னுடைய பணத்தை தான் அவர் போட்டு வராரு. அவர் வந்து இங்கே வந்து மற்ற கட்சிகள் மாதிரி வந்து காசு கொடுத்து வரல. மக்கள் வந்து அவங்க மனசாட்சியோடு கொடுக்குறாங்க. அதனால் கண்டிப்பாக வரதில்லை எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனால் இன்னொரு பக்கம் சொல்கிறாங்கல்லம்மா, அவர் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. எதையுமே நம்ம எப்படி கணிக்க முடியும்? ஒருத்தர் பதவியில் வந்தால் தானே தெரியும். வரத்துக்கு முன்னே நீங்களே ஒரு கணிப்பு வச்சிங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நாங்கள் வந்தால் செய்வோன்றோம். எங்கள் மேலே நம்பிக்கை இருந்து இங்கே கொடுத்தீங்கன்னா நாங்கள் செஞ்சு காட்டுவோம். அது எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் செய்வோன்னு இருக்குது. அது உங்கள் இதில் இருந்தால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸ்டாலின் ஐயா இப்போ 1000 ரூபாய் வருது. இப்போ ஒரு மாதத்தில் 5000 ரூபாய் போட்டுக்கிறாரு. இப்போ 5000 ரூபாய் போட்டுக்கிறாருன்னா இவர் என்ன செய்வார்? அதுதான் இப்போ கேள்வி. ஸ்டாலின் ஐயா வந்து இப்போ அவர் ஆட்சியில் இருக்கிறனால அவர் கொடுக்குறாரு. ஆமாம். இப்போ இன்னும் அவர் விஜய் வந்து ஆட்சிக்கு வரல. அவர் வந்தாருன்னா இந்த மாதிரி செய்வாரா? அதுதான் இப்போ கேள்வி. சின்ன வயசு தானே, நல்ல மெச்சூர்டாக வருவார், நல்லா பேசுவார். சினிமாலாம் நல்லா பார்ப்பேன். விஜய் படம் நான் பிடிக்கும், நல்லா தான் இருப்பார். ஆக்சுவலாக விஜய் வந்து விருகம்பாக்கத்துலன்னா அவருக்கு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அவர் வந்து சினிமா ஆக்டர். அவருடைய ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் ஃபேன்ஸ் வந்து ஓட்டாக மாறுமான்னு சான்ஸே கிடையாது. அது பார்ப்போம் ஃபஸ்ட் டைம் இந்த ஓட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. அவரை வந்து வெளியே வந்து எப்படி பேசுகிறான்னு தெரியவே இல்லை. ஆக்சுவலாக வந்து 2 வார்த்தை பேசுகிறா போயிடுறாரு. அவர் அந்த அளவுக்கு அரசியல் நாலேஜ் இல்லை. இன்னும் நிறைய பேசட்டும், நிறைய மீட்டிங் அட்டெண்ட் பண்ணட்டும், நிறைய பேர் வியூவர்ஸை பார்க்கட்டும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறது பார்க்கணும். அதுதான் இப்போ அதாவது 2 சைட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது சார். ஒரு சைடில் அவர் மேடையில் மட்டும்தான் பேசுகிறாரு, மக்கள் கிட்ட இறங்கி வந்து பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா தேவையான இடத்துல அவர் போய் பேசிக்கிட்டு தான் இருக்காரு, பண்ண வேண்டிய விஷயங்கள் அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காருங்கிற மாதிரி ஒப்பீனியன். என்ன பேசுகிறாரு? ஆக்சுவலாக ஒரு ஆக்டர் வந்து பொலிட்டிக்கல் வந்துட்டாருன்னா அவர் என்ன பேசணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், மக்களுக்கு என்ன செய்யணும், ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை பேஸ் பண்ணி பேசணும். ஒருத்தவங்களை வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்கள வந்து அவங்களுக்கு குறை சொல்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அவருக்கு ஐடியா இருக்கும், திங்க் இருக்கும் இல்லையா? நம்ம மாதிரி இப்போது நம்ம எவ்வளோ அரசு பொலிட்டிஷியன் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இவர் என்ன பண்ண போகிற, என்ன ஆம்பிஷன் வச்சுருக்காரு தான் பார்க்கணும். வழியோ மற்றவங்க பண்ண குறைய பார்க்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஏஐ
ஏஐடைய 4 இதுவும் வந்துடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவருடைய அட்வான்ஸாக இருக்கணும். அதுக்கு எல்லா யங்ஸ்டர் வந்து அவருடைய ஃபேன்ஸ் தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஃபேன்ஸில் வந்து ஓட்டை மட்டும் டிபெண்ட் பண்ண முடியாது. மிடில் பீப்புள்ஸ் இருப்பாங்க. லைக் வந்து எப்படி ஒரு நல்ல நாலேஜாக இருப்பாங்க. யார் இப்போ ஏற்கனவே 2 கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்தால் நல்லது பண்ணுவாரான்னு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவர் மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி அவருடைய மீட்டிங்கு ஸ்பீச் இருந்தால் இன்னும் பெட்டராக. அப்போ நீங்க இப்ப கவனிச்சிருப்பீங்களா, அவர் பேசுறதா இருந்தாலும் அவர் எப்படி போறாருன்னு கவனிச்சதுல அவரோட அரசியல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. மோர் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைலாம் ஸ்பீச் இருக்குது. அன்புமணி ஸ்பீச்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அட்வான்ஸாக இருக்குது. நல்ல நாலேஜ் இருக்குது. அட்வான்ஸானா அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குது, என்னென்ன திட்டம் வேணும் தமிழ்நாட்டுக்குன்றதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே பண்ண 2 கவர்மெண்ட் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்ல முடியும். இவர் அதை சொல்லாமல் பட் அவங்கள பற்றி ஒரு ஆப்போசிட் ஒரு இதுதான் வைக்கிறார் வழியோ. இவர் என்ன பண்ண போகிறாரு மெயின், அதான் மெயின். அப்ப இங்க யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி கண்டிஷன் இல்லை, இன்னும் 2 months இருக்குது. அதுக்குள்ளே அவர் என்ன மாதிரி ஸ்பீச்சை மாற்றுறாரு, அதை வச்சு தான் சொல்ல முடியும் என்ன பண்ணுவார். அப்படி இருக்கும், விரிவாக இருக்கு. ஒரு மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க, அதுதான். இன்னொன்று, இங்கே தான் அவர் பிறந்து வளர்ந்தாருங்கிறது சொல்கிறாங்க இல்லையா? அந்த தொகுதியிலேயே வந்தால் சந்தோஷங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? அதே மாதிரி அவர் வந்தால் என்னென்ன மாற்றங்கள் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாரும் சக்கரை கார்டு இருந்தால் ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ரேஷனில் இந்த பொங்கலுக்கு வந்தால் சக்கரை கார்டு வந்தால் ஏன் கொடுக்க மாட்டேங்கன்னு தெரில எனக்கு. சக்கரை கார்டாக முந்தி நான் சக்கரை கார்டு வச்சுருந்தோம் முந்தி. அப்போ எங்களுக்கு நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாரையும் இருந்தாங்க. அப்போ சக்கரை தேவைப்படுது. இப்போ வந்து எல்லோரும் கல்யாணம் ஆகி அவங்க போயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். இப்போ எங்களுக்கு அரிசி கார்டாக தேவைப்படுது இப்போ எங்களுக்கு. பட் ஆனால் வந்து எல்லாம் ஒரே இந்தியனாக பார்க்கணும். எல்லோரும் அரிசி கார்டு சக்கரை கார்டு பிரிக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியே கொடுக்கணும். அதான் ஏடிஎம்கே ஜெயலலிதா ஆட்சியில் பண்ணாங்க அவங்க. பட் இவங்களும் பண்ணணும். அது எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி எல்லோரும் இந்தியன்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணோம். அது விஜய்க்கு வந்து பார்க்கறது வந்து நம்ம கூட்டத்தை தான் பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. இந்த தொகுதியில் விஜய் நிற்கிறாருங்கிறதுக்காக ஒருத்தர் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணலை. அதை கிளியராக சொல்ல முடியாது. ஏன்னாக்கா மக்கள் வந்து டிவைடடுங்க. வி cannot ஜட்ஜ் பை தி மாஸ். மீட்டிங்கில் வர மாஸ் பற்றிலாம் வச்சு சொல்லவே முடியாது. இங்கே எங்கேயுமே எந்த இடத்துல மீட்டிங்கில் வந்து 4 கோடி வருவான், ஓட்டு போடுறோம் 1/2 கோடி தான் இருப்பான். இங்கே பேட்டர்ன் எப்படி இருந்திருக்குன்னா முக்கால்வாசி டிஎம்கே சப்போர்ட்டில் தான் பாதி போயிருக்கு. ஒரு வருஷம் எம்ஜிஆர் இருந்த போது மட்டும்தான் அந்த 13 வருஷம் ஜெயலலிதா இருந்த மீதி 10 வருஷம் அந்த 20 வருஷம் தான் வந்து அவங்க ஓட்டு மாறி இருக்கு, அவங்களுக்கு விழுந்திருக்கு. இல்லைன்னா டிஎம்கேக்கு தான் நிறைய விழுந்திருக்கு. இங்கே பாருங்கம்மா, இங்கே இருக்கிற நிற்க போகிற ஏற்று நிற்கிறவன் இங்கே பிறந்தவன் தான். அவன் டெய்லி இங்கே வாரான். ஏடிஎம்கே நிற்கிறவன் அத்தனாம வந்து பார்த்துட்டு தான் இருக்கான். விஎன் ரவி எல்லாருக்கும் தெரியும். அப்போ எப்படி அவரை ஜெயிக்க முடியும்? இங்கே வந்து எட்டியே பார்க்க முடியாது. திமுகவில் இருக்கவனும் இங்கே வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்கான். அதனால் இங்கே பிறந்தது மட்டும் போதாது. இங்கே ஏதாவது செய்தாரா? இங்கே ஒரு பள்ளிக்கூடம் கட்டினாரா? ஒன்றும் கிடையாது. எப்படி ஆள் போடுவாங்க? அப்போ சிலர் இப்போ உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்குன்னா இப்போ ரவிட்டையோ அதில் இப்போ உள்ள எம்எல்ஏட்டையோ போனால் உடனே அவன் தீர்த்து தரான். இவரே தான் பணியூர் கூட உள்ளே விட மாட்டாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, சொல்லுங்கள். அவர் இப்போதான் முதலாக வந்து முதல்ல வரவன்னு கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும்? நம்பி எப்படி ஆட்சி கையில் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைகள் நம்ம தம்பி என் பேர பிள்ளைகள் ஒரு வேலை போடுவான் 1-2 பேர். அது கூட அதுலேயே 2 பேர் சண்டை போட்டு கிடக்கா. நான் முடியாதுங்க, ஒருத்தர் நான் சரிங்க. விஜய்ங்கிறத ஒரு நடிகராக தெரியும், ஒரு அரசியல்வாதியாக தெரியாது. இப்போ எல்லாரும் சொல்லலாம், சினிமா ஃபீல்ட்லேருந்து எம்ஜிஆர் வந்தாங்க, ஜெயலலிதா வந்தாங்க, ஏன் விஜயகாந்த் கூட வந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். விஜயகாந்தை ஒதுக்கிடுங்க. எம்ஜிஆர் வந்து 2 தடவை எம்எல்ஏவாக இருந்தார் பரங்கிமலையில். அதுக்கப்புறம் கட்சியில் வந்து பொருளாளராக இருந்தார். அது இல்லாமல் அவர் அந்த காலத்தில் வந்து திமுக ஜெயிக்கிறதுக்காக பல மேடைகள் நின்று பேசினவர். அண்ணாதுரை என்ன சொல்லியிருக்காரு? எம்ஜிஆரோட மூஞ்சை காமிச்சா போதும், எனக்கு வேறு யாரும் தேவையில்லை, கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்த எம்ஜிஆர், அவருக்கு அரசியல் ஆளுமை இருந்தது, அரசியல் பேக்ரவுண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஜெயலலிதா 1982 வந்து எம்ஜிஆரால் உள்ளே கொண்டு வரப்பட்டு கொள்கை பரப்பு செயலாளர்கள்னு சொல்லி பேரை போட்டு அதுக்கு தொடர்ந்த மாதிரியே எம்பி ஆகி, அந்த அம்மா ராஜ்யசபா எம்பி ஆகி, அதில் அவர் அரசியலில் போய் எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமேலு கட்சி ஆரம்பித்து பாட்டாளி மக்களோட சேர்ந்து 30-20 இடங்களில் ஜெயிச்சு, காலத்தில் நடந்தாலும் உங்களுக்கு தெரியும் 91 ஃபுல் மெஜாரிட்டியில் நம்ம ஜெயிச்சுருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு சினிமா ஃபீல்ட்லேருந்து இங்கே வந்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு. கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவர் சினிமாக்காரனாலும் அவர் முழுக்க அரசியல்வாதி தான். சினிமாங்கிறது ஒரு சைடு தொழில் தான். அவர் அரசியல்வாதியாக தான் இருந்தார், மந்திரியாக இருந்தார், இதுவாக இருந்தார், கதை எழுதினார், அப்படி அந்த மாதிரி நல்ல பேச்சாளர்.
ஸோ இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் விஜயோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தா ஏணி வச்சா கூட எட்டாது. விஜய் அப்படிங்கிறவர் வந்து எடுத்த உடனே முதலமைச்சருக்கு குறி வைக்காம நில்லுங்க எலெக்ஷனில், நல்ல விஷயம், புதுசாக வரணும், நல்ல திங்கிங் பண்ணுறீங்க, நிறைய சொல்கிறீங்க, நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க. இந்த பேசுகிறதால எப்போ நீங்கள் வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவீங்கன்றது நீங்கள் அரசியலில் குதிச்சதுக்கு அப்புறமேல தான் நம்மளுக்கு தெளிவாகும். இருக்கு. ஏன்னா மக்கள் மத்தியில் சினிமா மூலியமாக நல்ல பேர் வாங்கினவர். அவரை பொறுத்தவரை அவரோட லைனில் உண்மையான மனுஷனாக இருக்கார். 100% வாக்களிப்பாங்க. 100%. 234 தொகுதியில் எங்கேயும் தளபதி ஜெயிச்சிருவார். இத்தனை வருஷமாக நம்பி ஏமாந்துட்டோம். புதுசாக ஒருத்தர் வரட்டுமே. 2 வருஷத்தில் எவ்வளோ மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு, எவ்வளோ மக்கள் பின்னாடி இருக்காங்க. இது போதாது நம்மளுக்கு நம்பிக்கை தானே. இப்போ நம்ம அவரை சினிமாவில் நம்ம பார்த்துட்டோம், அவர் எப்படி என்னன்னு பார்த்துட்டோம். ஒரு அரசியல் இப்போ 3 வருஷமா அவர் தொடர்ந்து ஒரு இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்காரும் போது அரசியல் எப்படி பண்ணுறாரு, அவரோட ஐடியாலஜி எப்படி இருக்கு, அது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா? அரசியல் வந்து அதான் மக்களை போய் சேர்றது பார்த்தீங்களா, மக்களுக்கு தன்னெழுச்சியே போகிறாங்க. யாரும் காசு கொடுத்தோ இல்லை யாரும் போகல. இப்போ நானும் எந்த இதுவும் கிடையாதுன்னு வச்சுக்கலாம். பட் விஜய் வந்தால் ஒரு மாற்றம் வரும், தமிழகத்துக்கு ஒரு விரிவலம் பிறக்கும் நம்புகிறோம். விருகம்பாக்கம் தொகுதியில் அவர் நிற்கிறாரு, ரொம்ப சந்தோஷம். விருகம்பாக்கத்தில் தான் இருக்காரு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் நீலாங்கரையில் இருக்காருன்னு சொன்னாங்க, இப்போ படையூரில் இருக்காரு. அப்புறம் எப்படி விருகம்பாக்கத்தில் பிறந்து வளர்ந்தவர் வருவார்? இந்த ஊர்லேயே பிறந்து இந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய இன்னொரு யார், தமிழிசை இருக்காங்க. அவங்க வந்து எலெக்ஷன் அப்போ போன எலெக்ஷன் நின்னப்பெல்லாம் வந்து இங்கெல்லாம் எல்லாரையும் வந்து பார்த்துட்டு போனாங்க, பண்ணாங்க. அதெல்லாம் இருக்குது. வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த ஊருன்னு சொல்லி சொன்னீங்கன்னா இங்கே இருக்கிறவங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழிசை இருக்காங்க. இப்போ திமுகவில் ஒருத்தர் பிரபாகர் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார். அவரெல்லாம் வந்து யாருன்னு கூட தெரியாது. அவரெல்லாம் நாங்கள் மூஞ்சியே பார்த்தது இல்லை பிடிக்கும். ஒரு மீட்டிங்காக ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு நாளாவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, இது இருக்கான்னு சொல்லி ஜனங்களை யாரும் சந்தித்ததே கிடையாது. அவங்களாம் இது தெரியவே தெரியாது. ஆனஸ்ட்டாக ஓட்டு தான் நம்ம போட்டிருக்கோமே தவிர யாருன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு முன்னால் இருந்தவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பிஎன் ரவியில் இருந்தார். அவரெல்லாம் எல்லாரும் இன்னி கூட வந்து போய் பார்க்கலாம் பிஎன் ரவியில். அந்தளவுக்கு ரொம்ப இறங்கி வேலை செய்யும். இந்த பார்க்கெல்லாம் நிறைய டெவலப் பண்ணது அவங்க கான்ட்ரிபியூஷனில் தான். இப்போ இன்றைக்கெல்லாம் இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஜனங்களை ஈஸியாக தெரியுது. இப்போது அந்த சினிமாங்கிற மாயையை தாண்டி தான் விருகம்பாக்கத்தில் ஓட்டு போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ நடந்துட்டு இருக்க ஆட்சியில் ஏதாவது குறைகள் இருக்கா? சப்போஸ் அடுத்த குறைகள் ரொம்ப குறைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க வந்து 11.19% ஜிடிபி ஏறி இருக்கு, இந்தியாவிலேயே நம்பர் 1. அது எங்கே யாரும் அச்சீவ் பண்ணல. நம்ம அப்படி சில டெல்லி தர்ற தரவுகளை வச்சு தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம யார் மனசுக்குள்ளேயும் புகுந்து இவர் யாருக்கு போடுவார் அவர் யாருக்கு போடுவார்னு பார்க்க முடியாது. நீங்கள் என்ன ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குது, இன்னைக்கு 42% உமன் வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் வேலைக்கு போகிறாங்க. புரியுதா? வி கான்ட் சே நம்ம வந்து. ஆனால் ஊழல் எங்கெல்லாம் இருக்க தான் செய்யும். அது நீ எந்த ஆஃபீஸ் பண்ணாலும் ஒரு துட்டு வெட்டாமல் ஒன்றும் நடக்காது. இப்போ எவன் வந்தாலும் அதை நடக்கத்தான் செய்யும். முதல் விஷயம், தேர்தல் அப்போ வாக்குறுதி கொடுக்காதீங்க. வாக்குறுதி கொடுத்தாலும் நிறைவேற்றுற மாதிரி கொடுங்க. அப்படியே வந்து நிறைவேற்றுறதா இருந்தாலும் என்னென்ன சொன்னீங்க எல்லாமே செய்யுங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, மின்சாரத்தை வந்து மாதம் ஒரு தடவை கணக்கெடுக்கிறேன், நீங்கள் பஸ் விலை ஏறாது, நீங்கள் வீட்டு வரியை 3 பங்காக உயர்த்திட்டீங்க. நீங்கள் சொன்னது எதுவுமே செய்யாமல் மாறுது. நீட்டுங்கிறது உங்களால் ஒழிக்க முடியாதுன்னு தெரியும். தெரிஞ்சே வேணும்னு தவறான வாக்குறுதி கொடுத்தீங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற வாக்குறுதி எல்லாம் போய் கடைசி நேரத்தில் வந்து ஒரு 2000மோ 5000மோ ஜனங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஓட்டை போட்டுருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் காலப்போக்கில் ஜனங்க வந்து வாங்கி பழக்கப்பட்டவங்க யார் காசு கொடுக்குறாங்கன்னு ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு தவறான ஒரு ஜனநாயக வழிமுறைக்கு தான் வழிகாட்டுறாங்க. அந்த விதத்தில் வந்து டிஎம்கே இஸ் டோட்டல் ஃபெயில்யூர். இது அடுத்த கட்சி வந்தால் செய்ய மாட்டாங்களான்னு கேட்டாங்கன்னா, அடுத்த கட்சி வந்து இது செஞ்சாங்கன்னா அது தவறு தான். அதையும் வந்து அந்த நேரத்தில் சுட்டி காமிப்போம். மொஸ்கிட்டோஸ் நிறையா, அதனால ஃபீவர்ஸு அந்த ஹெல்த் ப்ராப்ளம் வருது. அது கொஞ்சம் கவர்மெண்ட்டில் மருந்தடிச்சு சரி பண்ணணும். அப்புறம் இந்த ஸ்ட்ரீட்டு டாக்ஸு இப்போ இந்த ஸ்ட்ரீட்லலாம் ரொம்ப தொல்லை ஆயிடுது. அது வந்துட்டு கடிக்க வர மாதிரியான நிறைய பேர், சில பேரை கடிச்சிருக்கு, ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. அதுக்கு ஏதானும் வழி பண்ணணும், டாகு இது பண்ணணும். அது மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. விஜய் வரப்போறாருன்னா இதெல்லாம் மாறணும்னு உங்களுக்கு சில விஷயங்கள் இருக்குல்ல, அப்படி இல்லை அப்படி என்னென்ன விஷயங்கள்? இப்போ இந்த ஆட்சியில் இப்போ அக்கிரமம் நடக்குது. இப்போ இந்த ஆட்சி இப்போ விஜய் வந்தாருன்னா இந்த அக்கிரமெல்லாம் நடக்காமல் இருக்குமா? என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு? நைட்ல வந்து நடந்து போக முடியாதுமா?
ரோட்டில் நடந்து போனால் இவன் வரான், பின்னாடி எத்தனை பேர் பின்னாடியே வரானுங்க. ஊருக்கு போகிற பஸ்ஸு எப்படின்னு வச்சுக்க போகிறதுக்கே பயமாகுது, பின்னாடியே வந்துடுறானுங்க. ஏன் இங்கே வரீங்களா, நாங்கள் 500 தரோம், அங்கே வரீங்களா, அங்கே 1000 தரோன்னு பேசுகிறாங்க. இப்போ லேடிஸ் போனால் அந்த பிறகு தான் யார் போனாலும் குடும்பத்தில் வயசான போனாலும் அந்த பிரச்சனை தான். இப்போ கவரிங் செயின் போட்டு போகிறோன்னா, இப்போ நைட்டில் அந்த கோல்டு செயின் போட்டு போனால் வச்சுக்கா ஹெல்மெட் மாட்டின்னு வரத்துறானுங்க. நம்ம ஐயோ பின்னாடி அவங்க பின்னாடி கத்தின்னு போக முடியுமா? முடியாது. அதனால தான் இப்போ எது விஜய் வந்தாருன்னா எங்களுக்கு சந்தோஷம்தான். இப்போ யார் ஆட்சிக்கு வருவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அம்மா இது வந்து சரியான கேள்வி தான். ஆனால் என்னென்னா இன்றைக்கி தேதியில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா முழு மெஜாரிட்டி எல்லாரும் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. உதாரணத்துக்கு வந்து ஒரு 25-30 சீட்டு விஜய் ஜெயிச்சா கூட அதுவே எனக்கு சந்தேகம்தான். அது ஜெயிச்சாங்கன்னா ஒரு விதத்தில் ஒரு தொங்கு அசம்பிளியாக தான் இருக்கும். இவங்க பாதி வச்சுக்கோங்க, அதிமுக பாதி, திமுக பாதி, விஜய் 25. கணக்கு போட்டிங்கன்னா மெஜாரிட்டி கீழே தானே வருது உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹேங்கிங்லாம் வரும், ஒரு ஹங் அசம்பிளி மாதிரி தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு அலை வீசி ஜனங்க அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக போய் திமுகவுக்கோ அதிமுக ஓட்டு போட்டாங்கன்னா அது மெஜாரிட்டி வர சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி தேதியில் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. விஜய் நிச்சயமாக வந்து வாய்ப்பு இல்லை. அவரால் வந்து மெஜாரிட்டியோடு வந்து ஆட்சியில் பிடிக்கும். ஏன்னா அவரை சேர்ந்த ரொம்ப செக்மெண்ட் வைஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் 18 25 வயசு, 25 35, 35 45, 45 60, 60க்கு மேலே. இதில் கணக்கு பண்ணுங்க 18 to 25 அப்படிங்கிற அந்த பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட 15-16% தான் இருக்காங்க ஓட்டர்ஸ்லேயே. நீங்கள் இப்போ 60% போல் ஆகும்போது 15% அப்படிங்கிறது வந்து டோட்டலில் வந்து 9% தான். இந்த 9% வந்து வின்னிங் நம்பர் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ தேவை? உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து 32% வேணும் ஜெயிக்கிறதா இருந்ததுன்னா. அந்த ஈக்குவேஷன் வரல, தனியாக நிற்கிறது தான் காரணம். இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லையா, ஸோ அவர் எப்படி அரசியல் பண்ணுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு அரசியல் வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னவோ ஒரு கூட்டத்தை சேர்க்குற அரசியல் மாதிரி தான் தோணுது. காரணம் என்னென்னா அடிப்படையில் வந்து ஒரு அரசியலினுடைய வளர்ச்சிக்கு காரணமே அதனுடைய அடிப்படை கொள்கைகள். இந்த அடிப்படை கொள்கைகள்னு இது வரைக்கும் வந்து எதுவுமே வந்து அவர் சொல்லவே இல்லை. சொல்ல போனீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து பிரமாதமான அடித்தளத்தை வச்சுருக்கார் ஒரு அரசியல் கொள்கை. நீங்கள் அதில் ஒரு 2% கூட இதில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. நான் வந்தேன்னா இன்னும் அதை பண்ணுவேன் அப்படின்னு கான்க்ரீட்டாக அவர் தன்னுடைய கொள்கைகளை ஜனங்களுக்கு எடுத்து வைக்கல. உதாரணத்துக்கு நான் வந்தேன்னா இவங்க திமுகவில் போய் தான் சொன்னாங்க நீட்டை ஒழிப்பேன்ட்டு, விடுங்க அதுவே வந்து ஒரு இதுதான், ஒரு பாலிசி தான். என்ன முயற்சி பண்ணாங்கலாம் தெரியாது. அது மாதிரி ஏதாவது இவர் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. அரசியலுக்கு அடித்தளமே கொள்கைகள் தாங்க. அந்த கொள்கை இல்லைன்னா வர முடியாது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் கொள்கைகள் தெளிவாக இல்லை. அவருக்கு யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அதை படிச்சுட்டு போயிடுறாரு. அதை தாண்டி வந்து அவருக்கு உட்காந்து சிந்திச்சு நான் என்ன செய்யணும், மக்களுக்கு எதை செஞ்சால் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆழ்ந்து யோசித்தா மாத்திரம்தான் வந்து அவருக்கு அடிப்படையே புரியும், அரசியல் அடிப்படையே புரியும். இதை செஞ்சால் ஜனங்க நம்ம வந்து விரும்புவாங்க, அவங்களுக்கு தேவை இதுதான் அப்படிங்கிறது. நீங்கள் என்ன பண்ணணும், என்ன ஜனங்களுக்கு தேவையோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு கூட்டம் வருதுங்கிறதுக்காக பண்ண முடியாது. அந்த கூட்டம் அப்படியே தான் இருக்கும், அதை தாண்டியும் போகாது. உங்களுக்கு வளரணும் அப்படின்னீங்கன்னா கொள்கையால் தான் வளர முடியும். நிறைய அண்ணாதுரை இவர் எம்ஜிஆர் நிறைய பண்ணார். முதல்ல அந்த அண்ணாயிசம்னு ஒன்று கொண்டு வந்தார். ஜெயலலிதா கொள்கை பரப்புச்சாலையால் முதல்ல போட்டவர் அவர் தான் இந்தியாவில். அதன் மூலமாக கட்சியை டெவலப் பண்ணார். நிறைய இருக்குது, அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நம்ம. அது அடிப்படையில் வந்து ஒன்றுமே இல்லைன்னு வச்சுங்க. விஷனரிம்பாங்க. அவர் விஜய் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி தேதி இஸ் நாட் அ விஷனரி. அதுக்கு காரணம் என்னென்னா ப்ராபப்ளி அவர் தனிமையிலே வளர்ந்தது, அவர் சுற்றி வர கூட்டம் இல்லாதது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதது, பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதது. ஓகே, இதெல்லாம் தான் காரணங்கள். சொல்லியிருப்பாங்க, யாராவது பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுங்க, அவர் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இல்லை. அதனால் ஃபவுண்டேஷன் ரொம்ப வீக்காக இருக்குது. அரசியல் அடிப்படையில் அவர் எடையே போட முடியாது. அவர் வந்து அநேகமாக வந்து ரொம்ப கீழே இருக்கார், ரொம்ப கீழே இருக்கார் அவர். அந்த அடிப்படையான ஒரு ரெக்குவயர்மெண்ட்டு கட்டமைப்பு மாத்திரம் தான் உங்களுக்கு அரசியலில் ஸ்டெபிளாக நிற்க முடியும். இன்றைக்கி தேதியில் அவர்கிட்ட இல்லை. கொள்கை பற்றி பேசும்போது அவர் மேடையில் எல்லாமே பேசுறது என்னோட கொள்கை எதிரினா பாசிச பாஜக தான் பேசுகிறாங்க இல்லையா, அதை பற்றி? அது ஒரு நகைப்புக்குரிய விஷயம். காரணம் என்னென்னா ஏன் வந்து பாஜக அவர் எதிர்க்கிறாருன்னா என்ன கொள்கைக்காக எதிர்க்காருன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனால் நமக்கு தெரியும் ஜனங்களுக்கெல்லாம் அவர் ஒரு கார் வாங்கினார், ஒரு டாக்ஸ் ஒன்று போட்டாங்க, இவர் கட்டாமல் போய் கோர்ட்டுக்கு போனார், கோர்ட்டில் போய் இவர் கட்ட சொல்லிட்டாங்க. அதுதான் பாசிச பாஜக அப்படின்னா இது போல் பல பாசிச பாஜகவை வந்து நாங்களே வரவேற்கணும். நீ வந்து ஒரு கார் வாங்குற 8 கோடி ரூபா போட்டு அதுக்கு வந்து நீ கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டணும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ரூலு. யாராக இருந்தாலும் அது அந்த ரூலு. அது ஏன் உனக்கு வரி விலக்கு கொடுக்கணும்? தேவையில்லைல்ல. நீ அதை நீ வந்து கேஸே போட்டிருக்கக்கூடாது. நீ வண்டி வாங்கிட்டு டேக்ஸ் கட்டணும். நீங்களே போகிறீங்க ஒரு கார் வாங்குறீங்க, ஆன் ரோடு ப்ரைஸ் இப்படிங்கிறாரு, எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வேறு, ஆன் ரோடு ப்ரைஸ் வேறு. எல்லாம் முடியாது, எக்ஸ்ஷோரூம் நான் இங்கே தான் வந்து பார்த்தேன், எல்லாம் இதே வச்சுக்குவேன், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா எவ்வளோ அபத்தமோ அது மாதிரி ஒரு அபத்தம். அதே போல் தவறான ஃபேக்ட்ஸை வந்து கொண்டு வரது ரொம்ப தப்பு. சிங்கப்பூரில் வந்து ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொன்னாலும் மகா தப்பு. எல்லா இடத்துலையும் எல்லாமே தான் இருக்குது. எந்த ஊரில் டேக்ஸ் இல்லை?
எல்லா ஊர்லேயும் இருக்காது, வெரிஃபை கூட பண்ணலை. ஓகே, 10 ரூபா டாக்டரு எல்லாம் நிறைய இருக்குங்க, சொல்லிகிட்டே போகலாம். எல்லாம் அபத்தங்களுடைய ஒரு ஒட்டுமொத்த களஞ்சியம் வந்து விஜய். அவர் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேக்டெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். யாராவது ஒரு பொலிட்டிக்கல் அட்வைசரை வச்சுக்கிட்டே செய்யணும். ஒருத்தர் கூட இருந்தார் கிஷோர், அவர் வச்சுருந்தார், என்ன காரணத்தினால அவங்க பிரிஞ்சாங்கன்னு சொல்லி தெரில. ஒருவேளை அவர் இருந்ததுன்னா அவர் கொஞ்சம் ப்ராப்பராக கைட் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஒன்று தோணுது. பட் அவர் இல்லாமல் வந்து இந்த கட்சியிலேருந்து வந்தவங்க அந்த கட்சியிலேருந்து வந்தவங்களாம் சுற்றியூர் வச்சுக்கிட்டேன்னு வச்சுங்களேன், அவன் தனக்கு தோணுதான் சொல்லுவானே தவிர கட்சிக்குன்னு ஒன்றும் செய்ய மாட்டான். நான் ஒருவேளை நாளைக்கு வந்து இவர் கட்சி ஆட்சி அமைச்சிட்டா அந்த ஆசையினால தான் எல்லாம் போய் சொல்கிறாங்க, நாம் இந்த மந்திரி ஆகலாம், நாம் அந்த மாதிரி, அந்த ஒரு அடிப்படை கணக்கில் தான் இவங்க போய் சொல்கிறாங்க. இவங்ககிட்ட வந்து என்ன எதிர்பார்க்க முடியும்? கரெக்டாக சொல்லணும், நேர்மையாக. இப்போ நீங்கள் தான் விஜய்னு வச்சுங்களேன், நான் போய் சொல்லுவேன், விஜய் நீங்கள் செய்கிறது தப்புங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க. கூட்டத்தில் உங்களுக்கு ஒருவேளை அந்த இடத்துல கரூரில் கூட்டம் இவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் கூட்டத்தை வந்து போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து நடுநிலை, நான் வேண்டாம் அவனுக்கு கெட்ட பேர் வரணும்னு நினச்சிப்பேன். ஆனால் வாவான்னு சொல்லி கூட்டின்னு போய்ட்டு அவர் பிரச்சனையில் விட்டது யார்? கூட இருந்தவங்க தானே. இது மாதிரி புரிதல் இல்லாத ஆளுங்க நிறைய பேர் கூட இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வளரணுங்க அவர். அதெல்லாம் சுருக்கமாக சொன்னால் அவர் வளரணும். இப்போ விஷனரி பற்றி பேசும்போது இளைஞர்களாக இருந்தாலும் நிறைய பேரோட ஒப்பீனியன் என்னன்னா, அவர் 30 வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போதுல இருந்தே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு. அவர் அமைச்சிருக்கிற ஆர்கனைசேஷன்ல இருந்து அவர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. கண்டிப்பாக அவர் ஆட்சியில் வந்தால் இதெல்லாம் பண்ணுவாருங்கிற மாதிரி ஒரு ஒரு ஒப்பீனியன். தனிப்பட்ட விஷயத்தில் தனிப்பட்ட நபர் வந்து தான தர்மங்கள் எல்லாம் செய்யறது அப்படிங்கிறத வந்து அரசியலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மகாலிங்கம் செய்யாததான் வந்து நீங்கள் புதுசாக பண்ணிட்டீங்க, அவங்க செஞ்சுருக்காங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க, MS சுவாமிநாதன் அறக்கட்டளையில் நிறைய செஞ்சுருக்காங்க. இவங்கெல்லாம் செஞ்சுட்டு நான் அரசியலுக்கு நான் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறது வந்து எவ்வளோ தவறு. நீங்கள் அது செஞ்சீங்கன்னா உங்கள் திருப்திக்காக செஞ்சீங்க, அது அரசியல் நோக்கத்துக்காகத்தான் நான் செய்கிறேன் நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா அன்றைக்கே பல பேர் எனக்கு வேணான்னு இருப்பாங்க இல்லையா? நீங்கள் அதையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாதுங்க. ஆப்பிள் டு ஆரஞ்சு கம்பேர் பண்ண முடியாது நீங்கள்.